செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலன. தொல்காப்பியத்தில் கூறப்படும் பெண்மையின் இயல்பும் பண்பும் உயர்வானவை என்பது போல வலிமையும் வீரமும் கொண்டவராய் பெண்கள் திகழ்ந்து வருவதுதான் வரலாறு. இந்த மரபு மேன்மை பெற்று தொடர தமிழ்நாட்டில் பெண்கள் பணியாளர் பங்கேற்பு மற்றும் பாதுகாப்பு மேம்படுத்துவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் பல்வேறு துறைகளின் மூலம் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளது. இத்திட்டம் பெண்களின் பாதுகாப்பு, பெண் தொழிலாளர் பங்களிப்பு அதிகரிப்பு மற்றும் உயர்திறன் பயிற்சிகள் மூலம் ஊக்கமளிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டம் மூலம் சுமார் 5000 கோடி மதிப்பீட்டில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான விமனோமெக்ஸ், விமன் இன்ஃபர்மேஷன் பேங்க், ஷினர்ஜி, திறன் சுடர், கலங்கரை, தொழில் விதை, தொழிலணங்க, அன்பு குடில் மற்றும் கதிரொளி ஆகிய 9 முன்னோடி திட்டங்களை செயல்படுத்த உள்ள தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்டம் இன்று நம் செயல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த முன்னோடி திட்டங்கள் பெண்களின் முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்து அவர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் ஒரு சிறந்த திட்டமாக பணியமர்த்தல், வசதிப்படுத்துதல், அங்கீகாரம் அளித்தல் ஆகிய செயலாக்கங்களை உறுதி செய்திட உள்ளது. இந்த திட்டங்களின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவிகளுக்கும் மற்றும் பெண் தொழில் முனைவோருக்கும் பயிற்சிகள் வழங்கவும், பணிபுரியும் பெண்களுக்கும் மேம்பட்ட கட்டமைப்பு வசதிகளை வழங்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி பயணிக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான லட்சிய பாதையில் தமிழ்நாடு மகளிரும் பங்கேற்பதில் பெருமை கொள்கிறோம்.